இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுபத்ரா, உன்னோட மருமக வயத்துல யார் இந்த நேரத்துல? இப்ப சொல்லு நர்மதா, வர்ஷினிக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு தலையே சுத்துது. சொல்றேன் சுபத்ரா, அவளோட வயத்துல. நர்மதா, முதல்ல வர்ஷினிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. சுபத்ரா, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான போன் போல இருக்கு. அது வந்துட்டே தான் இருக்கும். அதனால முதல்ல அவங்க போய் போன் பேசிட்டு வந்துட்டோம். நீங்க போய் பேசிட்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? ஹலோ டாக்டர். யாருங்கிறது இப்போ முக்கியம் இல்ல. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏய், யார் நீ? டாக்டர், ஏன் சத்தமா பேசுறீங்க? மெதுவா பேசுங்க. உங்க பொண்ணு பயந்துற போறா. அப்புறம் என்னால சமாளிக்க முடியாது. என்னது? ஏன் பொண்ணா? ஆமா, உங்க பொண்ணு சிவானி. ஹாய் சொல்லுங்க. ஹாய். கேட்டுச்சா? ஹாய்னு சொன்னால. ஏய், யார் நீ? ஏன் பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, இத பாருங்க, அந்த கதைகள்லாம் அப்புறம் வரலாம். முதல்ல ஏன் பிரச்சனைக்கு வரேன். நீங்க இப்ப என் வீட்டுல இருக்கீங்கன்னு தெரியும். என் அம்மா கிட்ட வர்ஷினி கன்சீவா இருக்கிற விஷயத்த மறந்து கூட சொல்லிடக்கூடாது. சொன்னா சிவானி உங்க வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்றீங்க? அப்போ சுபத்ரா பையனா நீ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. இருங்க, உங்க டாக்டர் பேசணுமா? கொடுக்குறேன். ஹலோ மம்மி. சிவானி, இந்த ப்ரௌனி சொன்னனே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாரு மம்மி. நீ எப்ப வருவ? இங்க பாருமா, நான் சிவானி, அம்மாக்கு ஒரு ஒர்க்க அசைன் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. அதை முடிச்சிட்டு உன்னை தேடி வந்துருவாங்க. ஓகே, சாப்பிடு. அப்படித்தானே ஆண்டி? நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இல்ல லாஸ் உங்களுக்கு தான். புரியுதா? என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத, புரியுதா? சிவானி, அம்மா வந்துருவேன்னு சொல்ல சொல்றாங்க. சரியா? ஓகே. போன்ல யாரு நர்மதா? அது எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட். சரி சரி, இப்ப சொல்லு நர்மதா, வர்ஷினிக்கு என்ன? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்லு நர்மதா. வர்ஷினி வயித்துல சின்னதா ஒரு கட்டி மாதிரி இருக்கு. ஓ, கட்டியா? எதுக்கு இவ்வளவு பில்டப்? அத நல்லா செக் பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்ல வந்தேன். டாக்டர், ஏன் பொண்ணு வயித்துல கட்டி இருக்கா? என்ன சொல்றீங்க டாக்டர்? நர்மதா, ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா? சேச்சே, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. மாத்திரை மருந்துலயே சரி பண்ணிடலாம். இதுக்காக நீ ரொம்ப யோசிக்க வேணாம் சுபத்ரா. அப்பாடி.